வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பிரபல நடிகை பார்த்தீங்கன்னா திடீரென தற்கொலை செய்து கொண்ட செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. அவங்களுடைய தற்கொலை வழக்கிலிருந்து அதிரடியான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. உருக்கமான ஒரு கடிதமும் சிக்கியிருக்கிறது. வாங்க அந்த கடிதத்துல அந்த நடிகை என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை சோபிதாவின் தற்கொலை வழக்கில் திருப்பம், உருக்கமான கடிதம் சிக்கியது. பிரபல கன்னட நடிகை சோபிதா சிவண்ணா பிரகமந்த என்ற ஹிட் தொடரில் நடித்ததற்காக ரசிகரிடையே பரவலான புகழை பெற்றாங்க. இந்த நிலையில் தான் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் நடிகை சோபிதா தற்கொலை செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. போலீசார் சோபிதாவின் மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வராங்க. நடிகை சோபிதா கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியன்று ஹைதராபாத்தில் கச்சிஃபலையில் உள்ள தனது கணவரின் நிலத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. நடிகை சோபிதாவினுடைய மரணம் உண்மையிலேயே தற்கொலையா அல்லது கொலையா என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சந்தேகம் எழுப்பி வந்தாங்க. இந்த நிலையில நடிகை சோபிதா இறப்பதற்கு முன்பு எளியதாக கூறப்படும் கடிதம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடித வழக்கில் ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளது. விசாரணையில் தற்கொலைக்கு முன்பு நடிகை சோபிதா எழுதிய கூறப்படும் அந்த கடிதத்தை கண்டுபிடித்து போலீசார் அது நம்பகத்தன்மை உறுதி செய்திருக்காங்க. அந்த கடிதத்தில் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள விரும்பினால் அதை செய்து கொள்ளலாம் என்ற வாசகம் அடங்கி செய்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது. சோபிதாவின் செயல்களும் பின்னால் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள இந்த குறிப்பை சுற்றியுள்ள சூழ்நிலை அதிகாரிகள் இப்போது ஆராய்ந்து வராங்க. இது குறித்து போலீசாரின் அறிக்கையின்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இந்த சோகமான சம்பவம் நடந்து முடிந்தது. சோபிதாவின் அவரது கணவரும் மென்பொருள் பொறியாளரான சுதீர் ரெட்டியும் சனிக்கிழமை இரவு உணவை பகிர்ந்து கொண்டு உறங்கச் சென்றதாக சொல்லப்படுகிறது. அவங்க வீட்டில் தங்கியிருந்தபடியே வேலை பார்த்து வந்த சுதீர் தனி அறையிலிருந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி அளவில் வீட்டு வேலை செய்யும் பெண் பலமுறை கதவை தட்டியும் சோபிதா பதிலளிக்காம திறக்கவே கிடையாது. அதன் பின்பு கதவை உடைத்து பார்த்தபோது அறையில் தூக்கி தொங்கிய நிலையில சோபிதாவின் உயிரற்ற உடல் கிடந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அந்த பகுதியில் தீவிர சோதனை நடத்தி விசாரணையில பல கேள்விகள் விடை தெரியாம மரண கடிதம் கிடைத்தது. அதிகாரிகள் குழுப்பின் உட்படக்கிய கவனம் செலுத்தியது மற்றும் நடிகை நெருக்கமானவங்க அவங்க குடும்பத்தின் நண்பர்கள் உட்பட நடிகை சோபிதாவின் இந்த சோகமான முடிவுக்கு அவரை தூண்டியதான் என்ன என்பதை விசாரித்து வராங்க. போலீசாருடைய விசாரணையில் ஆரம்ப அறிகுறிகள் தற்கொலையை சுட்டிக்காட்டினாலும் கொலைக்கான மோட்டிவிட்டு இருக்கும் சக்தியை போலீசார் நிராகரிக்கவே கிடையாது. நடிகையினுடைய மரணத்தில் உள்ள உண்மையான வெளிக்கொணரும் முயற்சியில் ஈடுபட்டு அவங்க சோபிதா ஏன் அப்படி ஒரு குறிப்பை எழுதியிருக்காங்க என்பது பதில்களை தேடி வராங்க. நடிகை சோபிதாவின் மரணத்திற்கு முந்தைய நாட்களில் அவரது மனம் மற்றும் உணர்ச்சி நிலை மற்றும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதேனும் சாத்தியமான பிரச்சனைகள், யாருடன் மோதல்கள் ஆகியவற்றை கவனித்து வராங்க. சோபிதாவின் அகால மரணம் ரசிகர்கள், சமூக ஊடகங்கள், நண்பர்கள் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பலருமே சமூக ஊடகங்கள் தங்களுடைய அதிர்ச்சியும் இரங்கலையும் வெளிப்படுத்தி வராங்க. விசாரணை தொடர்பு நடைபெற்று வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.